வாரணமாயிரம். வருஷத்துல எத்தனையோ படத்தை நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங்ஸை நம்மக்கிட்ட விட்டுட்டு போகும். அதில் சில படங்கள் 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் அதே ஃபீலிங்கோடு இருக்கும். ஆனால் சில படங்கள் அவுட் ஆஃப் ட்ரெண்ட், அவுட் ஆஃப் டேட் அப்படின்னு சொல்லி போயிடும். வெரஸ் வாரணமாயிரம் இந்த 2 கேட்டகரியிலையுமே வராது. பிகாஸ் வாரணமாயிரம் நம்ம கூட வளர்ந்துக்கிட்டே இருக்கு. த வே ஐ சா வாரணமாயிரம் 10 years ago, அதே மாதிரி இன்னைக்கு நான் பார்க்கல. 5 வருஷம் முன்னாடி பார்த்த மாதிரி நான் பார்க்கல. ஐம் நாட் ஷுர் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வாரணமாயிரத்தை நான் எப்படிப்பட்ட படமாக பார்ப்பேன்னு எனக்கு தெரியல. இட் ஆக்சுவலி ஸ்டாண்ட்ஸ் இன் பிட்வீன் தோஸ் ஜோன்ஸ். அதனால இந்த படத்தை வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மாதிரி சொல்லியிருக்க முடியும்னாலும் இன்னைக்கு நான் சொல்ல போகிறது இந்த தருணத்தில் எனக்குள்ள வாரணமாயிரம் என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஐ நோ இந்த படத்துக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க. விடிவி படத்தை வருஷக்கணக்காக ரீரிலீஸ் பண்ணி விஆர் மாலில் போடுறாங்க. வாரணமாயிரம் படத்தை அந்த மாதிரி போட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஏங்குற வாரணமாயிரம் ஃபேன்ஸில் நானும் ஒருத்தன். டு பிகின் வித் a little nuances in this movie தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் சூர்யா எப்படி மேக்னாவை சேஸ் பண்ணா, சூர்யாவோட காலேஜ் லைஃப் எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் இஸ் நாட் கோயிங் டு பி த டாபிக். த டாபிக் இஸ் கோயிங் டு பி the relationship between Surya and Priya. How Priya made a redemption in the life of Surya. Of course அவளுக்கு மட்டுமே அதில் முழு பொறுப்பு இல்லை. அது காலத்தின் கட்டாயமாகவும் சம்டைம்ஸ் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் லைஃப்பில் அவள் வந்த பிறகு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எவ்வளோ ஸ்லோவாக நடந்துச்சு. பிகாஸ் he was in a zone at some point of time. அப்பா அம்மாவாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல, அவனாலே அவனை கண்ட்ரோல் பண்ண முடியல, மேக்னா விட்டு அவனால் வெளில வர முடியல. இந்த ஜோனில் இருக்கும்போது தான் ஷி வாஸ் ப்ரொப்போசிங் ஹிம் இன் அ மோஸ்ட் பொய்டிக் வே. ஐ திங்க் இன்னை வரைக்கும் பார்த்த தமிழ் சினிமா ப்ரொப்போசல்ஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பொய்டிக்னு நான் சொல்வேன். அலைப்பாய்தே இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் ஜோன். பட் இது ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு மழையில் நனைஞ்சிட்டு போய் உட்காந்துட்டு அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யாருமே இல்லை, ஒரு நைட் நேரம் அப்படியே அவள் ஸ்டார்ட் பண்ணுறா, ஐம் இன் லவ் வித் யூ. இப்போலேருந்து இல்லை, 6 வயசு 8 வயசு அப்போத்துலேருந்து அப்படின்னு சொல்லும் போது இட் சம்டைம்ஸ் கனெக்ட்ஸ் வித் ஆர் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நம்மளுக்கு அந்த டைமில் யார்கிட்டயாவது சொல்லாத ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும், அதை ஞாபகப்படுத்தும். டக்குன்னு ஒரு ஆட்டோக்காரர் வந்து இல்லை வேணாம், எல்லா இடத்துலையுமே கௌதம் மேனன் தெரிவார். அண்ட் that's the moment. அந்த இடத்துல அப்படியே ஒரு ஃப்ளூட் மியூசிக், ஜஸ்ட் அவுட் ஆஃப் த வேர்ல்ட். இப்போவுமே நீங்கள் அதை எடுத்து பாருங்கள், இட் வில் ஜஸ்ட் டேக் யூ அவே. உங்களோட எல்லா மூட்லேருந்தும் கொண்டு போயிடும். அண்ட் ஏன் இது இவ்வளோ டீப்பாக நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஃபார் ஒன் ரீசன், சூர்யா வந்து படம் ஃபுல்லாக ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக இருக்கான், தன்னோட அப்பாவை ரொம்ப செலிப்ரேட் பண்ணுறான். அப்படின்னாலுமே இந்த படத்தில் ரொம்ப கவனிக்கப்படாத கதாபாத்திரமாக பிரியா சம்டைம்ஸ் போயிடுவாள். ஏன்னா படம் வந்து 15 வருஷம் ஆகிடுச்சு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஸ்கூல் பையனாக நம்ம இருக்கும்போது சூர்யாவோட ஸ்கூல் டேஸ் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் மேக்னாவோட அவன் ஃபாலோ ஆகிற அந்த மேஜிக்கல் மூமெண்ட்ஸ், ஏன்னா அதுதானே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு. அப்படியே அவளை பார்த்து விடுறதும், நெல்லியறதும், மூச்சு வாங்குறதும், பாட்டு பாடுறதும், அந்த ட்ரமாட்டிக் சென்ஸ் ஆஃப் லவ்வை நம்ம நிறைய சினிமாவில் பார்த்துருக்கோம். அதனால அந்த ஜோனில் நம்ம அப்படியே தங்கி நிற்போம். பட் வெரஸ் வாழ்க்கையில் மன முதிர்ச்சி ஏற்படும் பொழுது, சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணி ஒரு ஜோனுக்குள்ளே லைஃப் கொண்டு போகும்போது, ப்ராபப்ளி யூ கேன் கால் இட் அஸ் விஸ்டம் ஆர் வாட் எவர். அந்த டைமில் யூல் கெட் டு நோ தட் பிரியாவோட சூர்யா இருக்க சீன்ஸ் அவ்வளோ பொய்டிக்காக இருந்தது. அது இன்னும் கூட அதிகமாக இருந்திருக்கலாம். ஏன்னா படத்துலேருந்து கட்டான ஒரு சீனை ரீசெண்டாக யூடியூப்பில் பார்த்தேன். சூர்யா வந்து டேராடூனில் இருக்கான் தன்னோட ஜாப்காக. அப்போ அவனை பார்க்க பிரியா அங்கே போகிறான். அப்படி அவள் போகும்பொழுது தான் ஷி ஜஸ்ட் டிஸ்கஸஸ் வித் ஹிம். நான் வந்து என்னோடய வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க, ஐ வாண்ட் அ கன்க்ளூஷன் ஃப்ரம் யூ. நான் உன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண, நீ என்ன சொன்ன, பையனும் பொண்ணும் ஃப்ரெண்டாகவே இருக்க முடியாதுல்லன்னு சொல்லிட்டு போயிட்டேன். பட் ஐ வாண்ட் அ டெசிஷன். நான் வீட்டில் எஸ்ஆர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷுர் நீ என்ன விரும்புகிற, நீ ஓகே சொல்வியா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியணுங்கிறா. அண்ட் அகெயின் டாபிக் கட் ஆஃப் ஆகுது. அகெயின் தே ஹெட்டிங் பேக் டு த ரூம். அந்த ரூமில் ஆல் ஆஃப் அ சடன் சூர்யா kisses பிரியா பிஃபோர் எக்ஸ்பிரஸிங் இஸ் இமோஷன் ஃபார் ஹர். அவள் மென்டலி அவளை எதிர்பார்க்குற ஜோனுக்கு போயிட்டான். ஆனால் தலைவன் சொல்லவே இல்லை. ஸோ அப்போ பிரியா கோவப்படுறா, எப்படி நீ ஓகே கூட சொல்ல, எப்படி என்னை டச் பண்ணுவேன், இட் வாஸ் அ கைண்ட் ஆஃப் அட்வான்டேஜா, கேரக்டரா, என்ன கேரக்டர் இது அப்படிங்கிற மாதிரி அவள் கோவப்படுறா. அண்ட் he proposed. ரொம்ப ஜென்யூனாக ஒரு அக்செப்ட் ஒன்று சூர்யா கொடுப்பான். ஐம் நாட் ஷுர் வை திஸ் சீன் வாஸ் ரிமூவ் ஃப்ரம் வாரணமாயிரம். அப்போ இருந்த பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சினிமாவான்னு எனக்கு தெரியல. டெஃபினட்டாக ஜிவிஎம் அதை விருப்பப்பட்டு ரிமூவ் பண்ணியிருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னவே
இந்த படத்துல எப்படி இந்த சீன் டெலீட் பண்ணப்பட்டிருக்கு, நம்ம கவனத்துக்கு வராமயே போயிருக்கோ, அப்படிதான் பிரியா படம் முழுக்க நம்ம கவனத்துக்கு வராமயே போயிருக்கா. ஏன்னா படத்துல இருக்க மத்த ட்ராமாட்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் அதெல்லாம் ஈஸியா காந்த மாதிரி நம்மள இழுத்துக்கும். பட் பிரியா வந்து இட் இஸ் சம்திங் தட்ஸ் ரியல் அண்ட் ரியாலிட்டி வந்து அஃப்கோர்ஸ் சினிமா விட்டு நம்ம கொஞ்சம் விலகி நின்று பார்ப்போம் இல்லையா. இன்னைக்கு சினிமா போயிருக்க தளத்துக்கு ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ற ஜோன்ல நாம இருக்கோம். மேபி அது ஒரு ரீசன் வை இந்த டைம்ல பிரியா அண்ட் சூர்யாவோட ரிலேஷன்ஷிப்பை ஒரு ஹையா பேச வேண்டியதா இருக்குன்னு. Just to continue with the journey of Surya, of course இந்த படத்தில் கிருஷ்ணன் தான் ஹீரோ, பட் சூர்யாஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் கிருஷ்ணன்னு சொல்லலாம். ஸோ சூர்யா அப்பாவை பார்த்தே வளர்றான். இஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட்னு சொல்லலாமா கிருஷ்ணன்? ஏன்னா நல்லா படிச்சிருக்காரு. ஐம் நாட் ஷோர் வாட் கைண்ட் ஆஃப் ஜாப் ஹீஸ் இன். எனக்கு கடனெலாம் இருக்க மாதிரி கூட ஒரு சீன் வரும். தட் டசன்ட் மேட்டர் கரெக்டாக. ஏன்னா மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை வந்து கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணுறான் இன் த மோஸ்ட் மேஜிக்கல் வே. கமான், அதை கேட்டு வளர்ற சூர்யாவுக்கு அப்படி பண்ணணும்னு தோன்றதுல தப்பே கிடையாது. ஆனால் சூர்யா லைஃப் ஃபுல் ஆஃப் ரியலிசம். ஆர்த்தியை பார்த்து சீனியர்கிட்ட அடி வாங்கினதில் ஆரம்பித்து காலேஜ் லைஃப்பில் கட் அடிக்கிறது, அரியர்ஸ் வைக்கிறது, கிரிக்கெட் விளாட்றது, கல்ச்சுரல்ஸில் கலந்துக்கிறது, இப்படி எல்லா ஜோன்ஸ்லையுமே சூர்யா இஸ் நாட் அ மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன். சூர்யா இஸ் நாட் த மேன் ஆஃப் டூயிங் திங்ஸ் இன் அ கரெக்ட் வே. அவன் நிறைய தப்பு பண்ணுவான், அவன் நிறைய சொதப்புவான். அந்தந்த வயசில் நம்ம எல்லாரும் பண்ண தப்பு அவனும் பண்ணுவான். அதுக்கப்புறம் மீண்டு வருவான். ஒரு பொண்ணை பார்த்தோன்னே படால்னு லவ்வில் விழுறது நம்மளும் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. தென் சம்டைம்ஸ் சிலருக்கு ஓகே இல்லை, ஒரு லாஸு, அந்த லாஸ்லேருந்து மீண்டு வரத்துக்கான மென்டல் போராட்டம், அதுக்கப்புறம் ஒரு ரிடம்ஷன் அவனோட லைஃப்பில். பிரியா அப்போ அவன் லைஃப்குள்ளே வரா, ஒரு ஷேரிங் கேரிங் பார்ட்னராக. இன்னவே ஜிவிஎம் இதை சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நம்ம எங்கெங்கேயோ தேடுவோம், அமெரிக்காவில் தேடுவோம், கோயம்புத்தூரில் தேடுவோம், ஆனால் நம்ம பக்கத்துலேயே இருப்பாங்க நம்மளுக்கானவங்க அப்படிங்கிற அந்த ஜோனாக இருக்கட்டும். இதை நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். சூர்யா வந்து கிருஷ்ணனோட கதைகளை கேட்டு வளர்றான். கிருஷ்ணன் வந்து எப்படி மாலினியை வந்து இம்ப்ரெஸ் பண்ணார், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், மேஜிக்கல் ட்ரீம்ஸ், அப்படியே மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி ஒரு ட்ராமாட்டிக் ஜோனில் அதை காட்டிட்டு சூர்யாவுக்கு அது மேக்னாவோட தான் ஒர்க் அவுட் ஆன மாதிரியே நம்மளுக்கு தெரியும். பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா இவன் ரியல் மென் கரெக்டாக. இவன் லைஃப்பில் எல்லாமே ரியலாக நடந்திருக்கு, ரியலிசமாக நடந்திருக்கு. The magic happens when you got a compatible partner and that is Priya for him. ஏன்னா in most of the scenes in the movie அவள் பார்த்தீங்கன்னா சூர்யாவை லவ் பண்ணுறான்றதை தாண்டி அவனுக்காக அவள் இருப்பா, அவனோட இமோஷன்ஸையே புரிஞ்சுக்கிட்டு இருப்பா, அவனை அட்மையர் பண்ணிக்கிட்டே இருப்பா. ஜஸ்ட் இமேஜின் யூ மேரி அ கேர்ள் ஹூ அட்மையர்ஸ் யூ லாட் சின்ஸ் சைல்ட்ஹுட். அவள் உங்களே குழந்தையிலேருந்தே உங்களை அட்மையர் பண்ணிட்டு இருக்கா, அவங்க மேலே ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. தென் தட்ஸ் கோயிங் டு பி த லைஃப் ஃபார் யூ. அண்ட் அதுதான் இந்த ரிலேஷன்ஷிப் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். கலங்கி நின்ன சூர்யாவை மென்டலி ஒரு ஜோனுக்கு கொண்டு வந்ததில் ஆரம்பித்து அந்த ஃபேமிலியோட கேர்ளாகவே தன்னை மாற்றிக்கிட்டதுலேருந்து இன் அ லாட் ஆஃப் வே Priya is an angel and this is one of those well written characters of GVM. அதில் எனக்கு டவுட்டே கிடையாது. ஏன்னா சம்டைம்ஸ் அவர் ஏதாவது படத்தை பற்றி பேசும்போது ரொம்ப இமோஷ்னலி விடிவி பற்றி கனெக்ட் பண்ணி பேசும்போதோ இல்லை வேறு படத்தை பற்றி பேசுவோம். ஏன்னா விடிவி ஃபேன்ஸ் காண்டாயிடாதீங்க, வாரணமாயிரம் விட்டுட்டீங்களே, இதெல்லாம் நீங்கள் ஹையாக தூக்கி சொல்லணும்னு தோணும். ஏன்னா திஸ் மூவி வில் ட்ராவல் வித் மீ ஃபார் எவர். அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு வயசாச்சுன்னா நான் எனக்கு கிருஷ்ணனா நினச்சிப்பேன். ஏன்னா தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் கரெக்டாக. த மூவி இஸ் க்ரோயிங் வித் யூ. உன்னோட ஒரு ஃபேஸும் அது எங்கேயோ ஒரு இடத்துல உன்னை கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். The journey of a man with imperfections, அதுதான் வாரணமாயிரம் அப்படின்னு நினைக்கிறேன். And it will never get fulfilled until you get someone like Priya in your life. அது லைஃப் பார்ட்னராக தான் இருக்குங்கிற அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் யூல் கெட் அ குட் ஃப்ரெண்ட், இல்லை someone who will always admire you. அது எல்லா நேரமும் கிடைக்காது. ஏன் இப்போ இந்த வீடியோவில் நான் இவ்வளோ இங்கிலீஷ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல, மேபி ஜிவிஎம் வைப் வந்துச்சான்னு தெரியல. பட் அந்த சீன் வேணால் நீங்கள் ஒரு முறை பாருங்கள். எல்லாருமே டெலிட்டட் சீன் வாரணமாயிரம் போட்டிங்கனாலே நீங்கள் வரும். எம்ஜிஆர் லோகோ போட்ட அந்த சேனல் அது. அதில் வந்து காரில் சூர்யாவும் பிரியாவும் இருக்க மாதிரி சீன்னு நினைக்கிறேன். மேனரிசம் ஃபுல்லாக ஜிவிஎம் தான் தெரிவார். அண்ட் ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் டைம் வித் பிரியா அண்ட் சூர்யா சீன்ஸ் இன் யூடியூப். உங்களுக்கு வேறு ஒரு ஜோன் கிடைக்கும். ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்க மறந்துடாதீங்க.